வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டா 2 பேர் வர போறாங்களாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரஜன் அண்ட் சாண்ட்ரா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைய போறாங்களாம். பார்க்கலாம் அவங்களோட பிளே எப்படி இருக்கு, அவங்களோட பிளே வந்து இந்த உள்ள இருக்கிற ஆட்களோட பிளேவை எதனா மாத்துதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்லியா சேனல். இல்ல ஒரு நாமினேஷன் பாஸ்க்காக எந்த அளவுக்கு பார்வதி இறங்குறாங்கன்னு பாருங்களேன். வெறும் ஒரு டாஸ்க் தான், அதுக்கே இந்த அளவுக்கு பண்றாங்கன்னா பாருங்க, இன்னும் வந்து டைட்டில் வின் பண்றதுக்கு எல்லாம் என்ன ரேஞ்சுக்கு இறங்குவாங்க அவங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பார்வதியுடைய கேம் பிளே ஸ்ட்ராட்டஜி என்ன சொன்னாலும் நான் எப்படி அதை பாக்குறேன்னா வந்துட்டு ரொம்ப அநியாயமா இல்ல வந்து துரோகமா பாக்குறேன் அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாம். எபிசோட் 18ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி நான் வந்து கியூசியா இருக்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டாப்ல. அதுக்கப்புறமா வந்து திவாகர் தனியா பண்ணிட்டு இருந்தாரு. அதுலயும் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி திவாகரை தனியா கூட்டிட்டு போயிட்டு என்னன்னா எனக்கு கொஞ்சம் சாதகமா பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டு சரி ஓகே சுபிக்ஷாக்கு கம்மி பண்ணு, ரம்யாக்கு ஜாஸ்தி பண்ணுன்னு சொல்லி பேசினாங்க. அதே மாதிரி திவாகர் வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, போயிட்டு அவர் செய்யற வேலையை தான் செஞ்சாரு. அது வந்து திவாகர் வந்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சாருன்னு தான் சொன்னோம். ஏன்னா பார்வதி பேச்சை கேட்டு ஆடுறேன்னு சொல்லிட்டு ஆனா அவர் வந்து அது பண்ணல. ஏன்னா அது பண்ணவும் முடியாது, ஏன்னா சுத்தி இருக்காங்க எல்லாரும். இவர் ஆல்ரெடி சுபிக்ஷாக்கு செலக்ட் பண்ணி வச்சிட்டாரு. இப்ப போயிட்டு சுபிக்ஷா அதுல இருந்து ஒரு 4 பாட்டில வந்துட்டு கம்மி பண்ணு அப்படின்னு சொன்னா அது முடியாது, ஆனா மாட்டிப்பாங்க. அதனால வந்துட்டு திவாகரும் பண்ணல. அவரால் பண்ண முடிஞ்சது என்னன்னா சுபிக்ஷா அண்ட் ரம்யா இவங்க 2 பேருக்கும் டிரா ஆக்கி விட்டுட்டாரு. இதுவே வந்து பார்வதியோட ஃபைட்டை செட்டில் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல, திவாகர் கொஞ்சம் ஃபேவரா பண்ணி விட்டாரு. ஆனாலும் பார்வதிக்கு வந்து அது போறல. ரம்யா வந்துட்டு சுபிக்ஷாக்கு கம்மி பண்ணியிருந்தா தானே, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, எப்படியாவது கம்மி பண்ணி விட சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு பார்வதியும் போயிட்டு பாருங்கண்ணே என்னண்ணே கொஞ்சம் பாருங்கண்ணா, அவ சொல்றா பாருங்க, கம்மி பண்ணி விடுங்கண்ணா, எனக்கு கொஞ்சமாவது ஃபேவர் பண்ணுங்கண்ணே, நம்மளோட நட்பு அப்படியா, கொஞ்சமாவது பார்த்து பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலையில கேவலமா பேசி அசிங்கமா திட்டி சண்டை போட்டு அடிச்சு எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக வந்து திவாகர் கிட்ட வந்து ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க பார்வதி. சரி திவாகரும் வந்து சரி பண்ணிடலாம் பழகுன பாவத்துக்காக திவாகரும் வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. பார்வதியும் அதோட அடங்கல. பார்வதி போய் கேமரா முன்னாடி போய் சொல்லிட்டாங்க, நாளைக்கு இன்கேஸ் இந்த கேம் தொடர்ந்துச்சுன்னா வந்து கியூசியா உட்காருவேன், கடைசி வரைக்கும் நான் வந்து என்னுடைய வேலையை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு அடுத்த நாள் நான் கியூசி ஆக போறேன்ற விஷயத்த பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டாப்ல. காலையில எழுந்த உடனே பார்வதிக்கு பொறி தட்டிடுச்சு. அதாவது ரம்யா இல்ல சுபிக்ஷா இவங்க 2 பேர் தான் டாப்ல இருக்காங்க. ஸோ 2 பேர்கிட்டயுமே வந்துட்டு நம்ம பேசி வச்சுக்கிட்டோம்னா யார் வின் பண்ணாலும் நம்மளுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சுபிக்ஷா கிட்டயும் பார்வதி பேசிடுறாங்க. நான் ரம்யா கிட்டே நான் ஆல்ரெடி பேசி வச்சிருக்கேன், நீ வந்து எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தனா நான் வந்து உனக்கு ஃபேவரபிளா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சுபிக்ஷாவும் ஓகே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. பார்வதி வந்து ஒருவேளை நீ உன் ஃப்ரெண்டு வியானாக்கு கொடுத்துட்டேன்னா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப கூட சுபிக்ஷா வந்து இல்ல இவ்வளவு மக்கள் எல்லாம் பாக்குறாங்கல்ல, அது எப்படி நான் அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து சுபிக்ஷா வந்து ஏமாத்தணும், அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா வந்துட்டு இவ்வளோ பண்ற பார்வதிக்கு வந்துட்டு ஏமாற்றம்னா என்ன அப்படின்றது வந்து தெரியணும், பிட்ரேயல்னா என்ன, துரோகம்னா என்ன அப்படின்னு தெரியணும். துரோகம்னா என்ன அப்படின்னு தெரியணும்னா இவங்க வந்து நம்ப வச்சு யாராவது ஏமாத்தினாதான் வந்து தெரியும். ஏன் நான் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டே இருக்கேன்னா, திவாகரை போயிட்டு அவ்வளோ தூரம் திவாகரை வந்துட்டு காலையில ரொம்ப மோசமா பேசுறாங்க ஒரு உருளைக்கிழங்கு பொரியலுக்காக. உருளைக்கிழங்கு ஃப்ரை வேணும்னு அவரும் கேட்கிறாரு. உடனே பார்வதி வந்து எனக்கு செஞ்ச உருளைக்கிழங்கு ஃப்ரையை நீ கேட்கறியனா, உனக்கு வெக்கமா இல்லையா, நீ சூடு சொரண இல்லையா, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறியா அப்படின்னு ரொம்ப 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 கீழ்த்தரமா பேசுறாங்க. அப்பவுமே வந்து ஒரு டைமுக்கு மேல திவாகரால தாங்க முடியாம அப்பயாச்சும் வாய் தனதாரேன்னு தான் இருந்தது. அப்ப வாய் தந்து சொல்லிடுறாரு, பார்வதி நீ ரொம்ப ஓவரா போற, நான் பேச ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்டேன்னு. பார்வதி ஓ அப்படியா, என்னையே நீங்க எதிர்த்து பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி போயிட்டாப்ல. சரி இவரை வந்து திட்டி நம்மளால அடக்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம காலையே விழுந்துடலாம் அப்படின்ட்டு திவாகரை வந்து யாரும் இல்லாத டைம்ல, அதாவது பிரேக் டைம்ல வந்து மூளை செலவை செய்யறாங்க, காலில் வந்து விழுறாங்க. வந்து பேசியிருக்க கூடாது, உன்னை வந்து அதை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு 5-6 தடவை காலில் விழுறாங்க. எதுக்காக, ஒரு நாமினேஷன் பாஸ்க்காக காலில் விழுறாங்க. அதை வந்து மனசார அவங்க செஞ்சாங்களா தெரியல. ஆனா அவங்க பேசும்பொழுது என்னெல்லாம் சொன்னாங்கன்னா, நான் அண்ணன்னு கூப்பிடுறது வந்து சும்மா இல்ல, என் மனசார கூப்பிடுறேன், நான் என் மனசுல இருந்து கூப்பிடுறேன், நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா உனக்கு நான் தான் எனக்கு நீ தான், நீ வேணா கேம் விட்டு வெளியே போய் கூட பாரு, நான் உன்னை நாமினேட்டே பண்ணது கிடையாது, இனிமேலும் நான் வந்து உன்னை நாமினேட் பண்ண மாட்டேன், உன் முதுகு பின்னாடி நான் குத்தவே மாட்டேன். ஆனா இவனுங்கெல்லாம் அப்படி கிடையாது, இவனுங்கெல்லாம் பிரச்சனைன்னு வந்தா நம்மளை குத்திட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஆனா நம்ம 2 பேரும் அப்படி கிடையாது, நம்மளுக்குள்ள அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் நம்ம எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி ஸோ எனக்கு இப்போ ஃபேவரா பண்ணு அப்படின்ற மாதிரி திவாகர் கிட்டே கேட்குறாங்க. திவாகரும் வந்து மனுஷன் வந்து என்ன சொல்றது, பழகின பாவத்துக்காக சரி ஓகே செஞ்சு தொலைவோம், இவ எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, இவ ஸ்டார்டிங்ல நம்மளுக்காக கொஞ்சம் நின்றுருக்கா அதனால செய்வோம் அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல, திவாகரும் ஒத்துக்கிட்டாரு. ஸோ அவங்க நினைச்ச மாதிரியே போச்சு. சுபிக்ஷாக்கும்னு வரும்பொழுது சுபிக்ஷாவோட நிறைய பாட்டில்ஸ் அப்ரூவ் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. ஸோ அவங்க நினைச்ச மாதிரியே சுபிக்ஷா தான் வந்து வின் பண்ணாங்க.
ரம்யா மேல பார்வதிக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ரம்யா ஒருவேளை பாஸ் கொடுக்கலன்னா என்ன பண்றது அப்படின்றதுனால சுபிக்ஷாவையும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால சுபிக்ஷாவை அவங்க வின் பண்ண வச்சுட்டாங்க. ஒரு மனுஷனை எவ்வளோ கேவலமா திட்ட முடியுமோ அவ்வளோ கேவலமா திட்டிட்டு அப்புறம் காலில் விழுந்து மன்னிச்சிருங்கன்னு கேட்டா அது ஓகே தானா? சரி மன்னிப்பு கேட்டுடுறமா, அதை நீ மனசார கேட்கறியா? அதுவும் கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் கமருதீன் கிட்ட போய் சொல்றாப்ல, மனுஷனை இவர் போற வழியிலேயே தான் நம்ம போய் அட்டாக் பண்ணணும். இவர் என்ன தப்பு பண்றாருன்றத நம்ம எக்ஸ்போஸும் பண்ணோம், அதே டைமுக்கு நமக்கு என்ன காரியம் வேணுமோ அதை நடத்தியும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. பார்வதி இதெல்லாம் முதுகுல குத்துற லிஸ்ட்ல வராதாமா? மோசமா ஒருத்தரால யோசிக்க முடியுமா? அதாவது ஒருத்தர் கிட்ட வந்துட்டு அன்பை காமிச்சு அது ரொம்ப தப்புங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து அன்பை வந்து காட்டக்கூடாது. நான் உன்னை அண்ணனா நினைக்கிறேன் இல்லைன்னா என்ன போயிட்டு நீ இப்படி பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எமோஷனலா அட்டாக் பண்ணிட்டு இங்க வந்து அவங்களுக்கு பின்னாடியே குழி தோன்றதுன்றது வந்து ரொம்ப தவறான காரியம். என்ன குழி தோன்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா அவரை நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன், அவரோட கோவத்தை நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன். சரி திவாகர் விஷயத்துக்கே வரலாம். திவாகர் வந்து கியூசியா அவருடைய வேலையை ஒழுங்கா தான் செஞ்சுட்டு இருந்தார். வினோத் வந்து அவரை வாடா போடான்னு பேசினதும் அவருக்கு கோவம் வந்துருச்சு, அதனால ரிஜெக்ட் பண்ணார். பார்வதி வந்து ஆதிரை வன்முறையில ஈடுபட்டு பாட்டில் எல்லாம் தூக்கி எறிஞ்சதுனால நான் ரிஜெக்ட் பண்ணது சரி அப்படின்னு சொன்னா, வினோத்தையும் வந்துட்டு திவாகர் வந்து ரிஜெக்ட் பண்ணது சரிதான். வினோத்தை உள்ள கொண்டு வரணும்னு பார்வதி போராடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, கமருதனுக்கு ஃபேவரபிளா பண்ணாதான் வந்து கமருதன் தான் கூடயே இருப்பாங்க. இப்பதான் கமருதன் மேல அவங்களுக்கு ரொம்ப பாசம் அதிகமாயிடுச்சுல. பாசம்னு சொல்லலாம், மோகம்னு சொல்லலாம். இல்ல அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் 2 பேருக்கும் வந்துட்டு போனோம்ல, நாட்கள் ஓட்டணும்ல, ஜாலியா இருக்கணும்ல, அதுக்காக ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து பார்வதிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கமருதன் வந்து பேச்சு மட்டும் இல்ல, கையையும் வைப்பாரு. பார்வதியால செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாம் கமருதனை வச்சு செய்ய வச்சு கமருதனுக்கு ரெட் கார்டு கொடுத்து கூட வெளியில அனுப்பலாம். ஆனா வந்துட்டு பார்வதி தனக்கு வேண்டிய வேலைகளை செஞ்சுப்பாங்க. அப்படிதான் ஒரு விஷயம் திவாகரை திட்டும் பொழுதும் பண்ணியிருந்தாங்க. திவாகர் மேல அவங்களுக்கு அலாதி கோபம். அதாவது திவாகர் மேல பார்வதிக்கு அளவில்லாத கோபம். அந்த கோபம் எதனாலனா எல்லாரும் சுத்தி இருக்கிறலாம், சபரி, எஃப்ஜே, ஆதிரையா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு திவாகரை மட்டும் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பொறாமையாவே இருக்கு. பார்வதி அதை வாயை திறந்தே சொல்லிட்டாங்க. இது பார்த்தாதுக்கு சபரி அவருடைய வாட்டர் மெலன் ஷேர் எடுத்துட்டு வந்து கொடுக்கவும், வாட்டர் மெலனை பார்த்த உடனே வாட்டர் மெலன் ஸ்டார் பயங்கர குஷியாகி அவருடைய எப்பவும் பண்ற பெர்ஃபார்மன்ஸை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சூர்யாவோட அந்த ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் வந்து தனியா பண்ணல, அரோராவோட சேர்ந்து ஒரு தடவை, அப்புறம் வியானாவோட சேர்ந்து ஒரு தடவை, சுபிக்ஷாவோட சேர்ந்து ஒரு தடவைன்னு சொல்லிட்டு எல்லாரோடய சேர்ந்து பண்ணிட்டாரு. அண்ட் பார்வதி உள்ள வந்து பாத்துட்டாப்ல இதை. உடனே பார்வதி பின்னாடியே போறாரு, வா பார்வதி நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து அந்த இடத்த வந்து ஃபன்னாக்க தான் ட்ரை பண்ணாரு. ஆனா பார்வதிக்கு வந்து அளவில்லாத பொறாம, அவருக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்குதே. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் லீனியண்டா இருக்காரு, ஃபன்னா இருக்காரு. உங்க காலில் வந்து விழுறதை விட திவாகரை வந்து காக்கா பிடிக்கிறது மற்ற கண்டஸ்டன்ஸ்க்குலாம் ஈஸியான வேலை. ஸோ அதுதான் எல்லாருமே பண்றாங்க. நீங்க வந்துட்டு ஒரு லைன் வச்சுட்டு போறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. உங்களுடைய கேம் பிளான் என்ன, நீங்க யாரோ ஒரு தலைப்பட்சமா செய்ய போறீங்க அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனா திவாகர் அப்படி இல்லை அப்படின்னு யோசிச்ச கண்டஸ்டன்ஸ் திவாகரை காக்கா பிடிக்கிறாங்க. ரம்யா தான் வந்து இங்க சபரி கிட்ட சொல்லிட்டாப்லையே, நான் நாமினேஷன் பாஸ் தரேன்னு சொல்லிட்டேன், அதனால வந்து எனக்கு உள்ள விடுறாங்க ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நான் கொடுக்க மாட்டேன், அதுக்கப்புறம் ஜெயிச்சிட்டேன்னா கூட நான் நாமினேஷன் பாஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க அவங்க ரம்யா. அந்த பொறாமையின் உச்சம் தான் வந்து பார்வதி வந்து இவ்வளோ தூரம் கோவப்படுத்துது. அதாவது நம்ம வந்து ரொம்ப சீப்பா நினைச்ச ஒரு பர்சனுக்கு, நம்ம கைக்குள்ளேயே இருந்த ஒரு பர்சனுக்கு, திவாகரை நம்ம வந்துட்டு நம்ம கைக்குள்ள போட்டு நம்ம எல்லா வேலையும் செய்யலாம்னு நினைச்ச ஒரு பர்சனுக்கு இவ்வளோ மரியாதை தந்து செய்யலாம்னு நினைச்ச எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த சுத்தி இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தடுக்கிறாங்களே, அதுக்கெல்லாம் வந்து வழி விடுறது யாரு? திவாகர் தானே. ஒரு நிமிஷம் வந்து வாயை திறந்து இல்ல எனக்கு செய்யற அத்தனையும் வந்து பார்வதிக்கும் செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம்ல, அவர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான் பார்வதியுடைய கேள்வியா இருக்கு. ஆனா அவர் ஏன் செய்யணும்? இங்க வந்திருக்கிறது இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறதுக்கு. அவர் ஏன் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணும்? அதை ஏன் பார்வதி எதிர்பார்க்கறாங்க? எங்கேயுமே வந்து திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி பார்வதி நிக்கலையே. இந்த கேம்ல வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பார்வதிக்கு மட்டும் தான் முக்கியமா? ஏன் திவாகருக்கு முக்கியம் கிடையாதா? அவர் வேணும்னு எங்கேயுமே போயிட்டு லஞ்சம் மாதிரி கேட்கலையே. இங்க வந்து இவங்க தான் பார்வதி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவரையும் ஏமாத்திட்டாங்க. உங்களுக்கு நாமினேஷன் பாஸ் ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏமாத்திட்டாங்க. இது வந்து அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் பாஸ்ங்கிற விஷயமே திவாகருக்கு புரியல. ஸோ அது ஒரு பக்கம். வந்து பார்வதிக்கு வந்து 2 கூஜாக்கள், உண்மையாவே சொல்லணும், கூஜாக்கள் வந்து உருவாயிருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா கமருதனும் வினோத்தும். ஆனா வினோத் வந்து கொஞ்சம் நல்ல பர்சன் தான். அவர் வந்து மனசளவுல வந்து ரொம்ப ரொம்ப குட் பர்சன் அப்படின்னு தோணுது. மேபி கமருதன் மேல இருக்கிற அன்பால அவர் தேவையில்லாம பார்வதி விஷயத்துல நுழையிறாங்க. இதே பார்வதி தான் வினோத்தை விஷம்னு சொன்னாப்ல. ஆனா இப்ப சப்போர்ட்டுக்கு வரும்போது மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க விஷம், நீங்க தள்ளி போங்க, நீங்க பேசாதீங்கன்னு சொல்லலாம்ல, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வினோத் சப்போர்ட்டுக்கு வரும்போது வினோத் கிட்ட சப்போர்ட் வாங்கிப்பாங்க. ஏன்னா கமருதன் அண்ட் வினோத் வந்து ரொம்ப க்ளோஸ். பார்வதிக்கு வந்து கமருதனோட சப்போர்ட் வேணும் இப்போ.
அதனால வினோத்தை பகச்சிக்கல. ஆனா வினோத் கிட்டயும் வந்து பார்வதி வந்து உங்க மேல வெஞ்சன்ஸ்னா, உங்க மேல பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு அவருக்கு, அதனாலதான் உங்க பாட்டில்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்றாரு அப்படின்னு வினோத்துக்கு சப்போர்ட்டிவா பேசின உடனே வினோத்தும் என்ன பண்ணிட்டாரு, பார்வதிக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேட்டரி மாத்துங்கன்னு நேத்து வந்து கனி அக்கா வந்து 2-3 தடவை சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அப்படியும் பேட்டரிய மாத்தாத பார்வதி பிக் பாஸ் சொன்னோடனே போய் பேட்டரி மாத்த போயிருக்காங்க. ஸோ அதை பார்த்து கனிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஒரு கேப்டனா நான் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க, வீட்டு வேலைகளும் செய்ய மாட்டேங்கிறீங்க, கியூசியாவும் வேலை பார்க்க மாட்டேங்கிறீங்க, எதுக்கு தான் நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே நீங்க எதுக்கு வந்திருக்கீங்களோ அதுக்கே தான் நானும் வந்திருக்கேன், நீங்க என்ன கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே, சரி நீ பேட்டரி மாத்தல, அதுக்காக நீ தோப்பு காரணம் போடுன்னு கனி சொல்றாங்க. இதுக்கு பார்வதி பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கமருதனும் வினோத்தும் ஓடி வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க 2 பேரும் பேசுறாங்க. அது ஒரு பேட்டரி மாத்தாததுக்கெல்லாம் எதுக்கு தோப்பு கண்ணை போட சொல்றீங்க, மைக் மாட்டலன்னா அதுக்கு கேட்கலாம், பேட்டரி மாத்தாததுக்கெல்லாம் எதுக்கு போட சொல்றீங்கன்னா அது கனியை சொல்றாங்க. நான் அத்தனை தடவை சொல்லிட்டேன், சொல்லியும் வந்து அவங்க கேட்கலன்னு உடனே அதுக்குள்ள எஃப்ஜே வந்தாச்சு. வந்துட்டு ஆமா நீங்க 2 பேரும் என்ன சொம்பா, நீங்க 2 பேரும் எதுக்கு வந்து பூஜா தூக்குறீங்களா, அவங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்றீங்க பார்வதிக்கு, அவங்களுக்கு பேச தெரியாதான்னு கேட்ட உடனே இவங்களும் அதே கேள்வியை கேட்கறாங்க. கமருதனும் வினோத்தும் எஃப்ஜேவை பார்த்து அதே கேள்வி கேட்கறாங்க. நாங்க பேசுனது கனி கிட்ட, நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ அங்க ஒரு சலசலப்பு உண்டாகுது. அண்ட் கமருதனால வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள். கமருதன் வந்து தேவையில்லாம வார்த்தைகள் விடுறாரு, வார்த்தையோட நிக்கிறாரா அப்படின்னு பார்த்தா கைகலப்பும் பண்றாரு, எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. கோவம்னு வந்துருச்சுன்னா, சண்டைன்னு வந்துருச்சுன்னா அவங்களை ரொம்ப பாடி ஷேம் பண்றது, ரொம்ப தரக்குறைவா பேசுறது, பர்சனல் அட்டாக் வந்து பண்றாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. துஷாரோட அவருக்கு நடந்த சண்டையா இருக்கட்டும், நீ 9th ஸ்டாண்டர்டு சின்ன பையன், நீ என்கிட்ட பேசாது, இதெல்லாம் சொன்னா ஒரு மனுஷன் ட்ரிகர் ஆவானோ அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்னொன்னா சொல்லி ட்ரிகர் பண்றது. அதே மாதிரி திவாகரோட நடந்த சண்டையிலையும் பாத்தீங்கன்னா அவர் வந்து உருண்டை தர்பூசணி ஸ்டாரு, நீலாம் ஒரு ஆளே கிடையாது, பொம்பளை பொறுக்கி அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்றது ரொம்ப தப்பு. அதுவும் இவ்வளவு கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு யூஸ் பண்றது ரொம்ப தப்பு. அதுவும் அந்த பொம்பளை பொறுக்கின்ற வார்த்தையை யார் யூஸ் பண்றான்றது இருக்குல்ல. கமருதன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஸ்டார்டிங்ல இருந்து அரோராவோட ஒரு ட்ராக் ஓட்டினாரு, அரோராவோட செட்டில் ஆகலன்னு உடனே பார்வதி கிட்ட வந்தாரு, பார்வதியோடையும் ட்ராக் ஓட்ட பார்த்தாரு. பார்வதி கேரக்டரும் இவர் கேரக்டரும் செட் ஆகாது, அதனால அரோராக்கே நம்ம ப்ரப்போஸ் பண்ணணும்னு அரோராக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணாரு. அதாவது ஆதிரை வந்து சொல்லி கொடுத்து அரோரா இவரை ரிஜெக்ட் பண்ண ஒரு பெரிய பிரச்சனையா இப்போ வந்து பார்வதியோடய ஒட்டிட்டு சுத்திட்டு இருக்காரு. இவரோட கேரக்டருக்கு பார்வதி மாதிரியான கேரக்டர் வந்து ஒத்தே போகாது. ஆனாலும் இப்போதைக்கு தேவை அவங்க 2 பேருக்கும் அந்த வீட்டுல ஒரு சப்போர்ட். அண்ட் இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கு. அமருதனோட அக்காவே ஒரு பேட்டியில சொல்லிட்டாங்க, என்னோட எக்ஸ பாத்திருக்கேன், அவங்க சுத்தமா பார்வதி மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சும்மா காக்கா பிடிக்கிறதுக்காக இவர் வந்து என்னோட எக்ஸ் மாதிரி இருக்கிற நீ அப்படின்னு பார்வதிக்கு ஐஸ் வச்சு அப்புறம் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டு இப்ப வந்து இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து 1 hour எபிசோட்ல காட்டல, ஆனா நிறைய விஷயங்கள் லைவ்ல போயிட்டு இருக்கு. அதுக்கு பார்வதியும் வந்து நான் உன்னை ஹோல்டுல போடுறேன்னு சொல்றதும், அது இல்லாம டபுள் மீனிங்ல ரொம்ப ரொம்ப அசிங்கமா, எனக்கு அதெல்லாம் வாய் திறந்து எப்படி சொல்றதுனே தெரியல, ரொம்ப ரொம்ப மோசமா 2 பேருமே வந்து 18+ கண்டென்ட்டை வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கேமரா முன்னாடி. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பார்வதியும் கமருதனும். சோ இந்த மாதிரியான மோசமான டாக்ஸ் எல்லாம் வந்து உள்ள போயிட்டு இருக்கு. பார்வதியால எங்கெங்கெல்லாம் பேச முடியலையோ அந்த இடத்துல கமருதன் பேசுறாருன்னா, இப்ப ஸோ திவாகரை எங்கெல்லாம் வந்துட்டு அவங்களால டைரக்டா திட்ட முடியாதோ அந்த இடத்துல கமருதன் திட்டுறாருன்னா ரொம்ப அமைதியா வாங்கிக்கிறாங்க. கமருதன் எதுக்கு திவாகரை திட்ட ஆரம்பிச்சாருன்னா, பாஷா கிட்ட வந்து திவாகர் சொன்னாராம், என்னோட இஷ்டம், நாமினேஷன் பாஸ் வந்து நீ யாருக்கு கொடுக்க விரும்புறியோ அதை கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது அவருடைய பொதுவான கருத்து. அதை வந்து இவர் கேட்டாராம், யாரு கமருதன் கேட்டாராம், நீங்க பாருக்கு கொடுக்க கூடாது நாமினேஷன் பாஸ் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவர் திவாகர் திரும்பி சொல்ல, நான் அப்படிலாம் சொல்லல, சுபிக்ஷாக்கு யாருக்கு கொடுக்க விருப்பம் இருக்கோ குடுமா அப்படிதான் நான் சொன்னேன் அப்படின்னு இவருக்கு கமருதனுக்கு கோவம் வந்து அவர் இஷ்டத்துக்கு வார்த்தைகள் விட, திவாகரும் வந்து திவாகர் பரவாயில்ல போயா வாயாவோட நிறுத்திக்கிறாரு, ரொம்ப வார்த்தைகள் விடல. ஆனா கமருதன் வந்து கண்டினியூஸா அவரை ரொம்ப கீழ்த்தனமா பேசுறாரு. சோ இதே பார்வதி வந்துட்டு சும்மா கமருதன் அப்படின்னு துப்புனதுக்கே சண்டைக்கு போனாங்க. இப்போ என்னடானா இவ்வளோ வார்த்தைகள் விடுறாரு, பக்கத்துலயே தான் நடந்துட்டு இருக்காங்க, அவர் வந்து ஸ்டாப் பண்ணல. ஆனா சொன்னாங்க ஒரு வார்த்தை மட்டும், சும்மா சும்மா சொல்லிட்டு போனாங்க, வார்த்தைகள் பார்த்து பேசு. ஆனா அவங்க பக்கத்துல சீட்ல உட்காந்துருக்கும் போது நேரா வந்து கமருதன் வந்து பொம்பளை பொறுக்கின்னு சொல்றாப்புல. அப்போ வந்து ஒண்ணுமே சொல்லல. பார்வதி வந்து பேசாம வாய் மூடிட்டு, அண்ணன்னு சொல்றீங்களே, உங்க அண்ணனை வந்து ஒருத்தன் பொம்பளை பொறுக்கின்னு சொல்றான், சும்மா விட்டுட்டு உட்காரலாமா? சோ எல்லாம் நடிப்பு, எல்லாமே நடிப்பு. நல்லா யூஸ் பண்ணிக்கணும் திவாகரன் நினைச்சாங்க. எப்போ திவாகர் தன் கையை மீறி போறாரு அப்படின்னு நினைச்சாங்களோ இவங்களுக்கு கோவம் வருது. அவங்களால வந்து அதை ஏத்துக்க முடியல. சோ நம்மளால டைரக்டா திட்ட முடியல, நம்ம திட்டினாதான் வந்து திரும்பி கொடுக்குறாரு திவாகரன்னா. சோ யார் வந்து ரொம்ப மோசமா திட்டுவாங்களோ அவங்க திட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அந்த திட்டலை பார்த்து இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நம்மளால பேச முடியல, அந்த வார்த்தைகளை எல்லாம் வந்து இவன் வச்சு பேசுறான், கமருதன் வச்சு பேசுறான், சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இது மட்டும் இல்ல, வினோத் வந்து வாடா போடான்னு பேசும்பொழுது கூட பார்வதி பக்கத்துல சிரிச்சுட்டே தான் உட்காந்துருக்காங்க.
ஸோ எல்லாம் கேம் முடிஞ்சு வந்த பிறகுமே வந்து பார்வதி கமருதன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் அவங்க ஸ்ட்ராட்டஜினோ, இது வந்து நான் வேணும்ட்டே தான் பண்ணேன். அளவுக்கு நான் திவாகர் அண்ணாவை வந்து என் கைக்குள்ள வச்சுக்கிட்டாதான், நான் பேசி 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 இவ்வளவு விஷயங்கள் நான் செஞ்சாதான் எனக்கு வேண்டிய விஷயங்கள் நடக்கும், அதனாலதான் நான் வந்து இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு கமருதன் கிட்ட ஓப்பனாவே சொல்றாங்க. அப்ப கமருதன் கேட்கிறாரு இதெல்லாம் பார்த்து உனக்கு வெளியில பேர் கேடாதா அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வெளியில பேர் கேட்டாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, இப்போ வந்து அந்த டாஸ்க் ஜெயிக்கணும் அப்படின்றதா, இல்லைன்னா வந்து அவங்களோட உண்மையான கேரக்டர் அதானா. பார்வதிக்கு ஒரு விஷயம் மட்டும் இருக்கு, தன்னோட மனசுல நினைக்கிறத டக்கு டக்குன்னு வாயில பேசிடுவாங்க, முகத்துல காட்டிடுவாங்க. ஸோ அது வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ், எதையுமே உள்ள வச்சுக்க மாட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு கோவம் மூஞ்சில தெரியும், வன்மமா அப்படியே முகத்துல தெரியும், சந்தோஷமா இருக்காங்களா அது அப்படியே முகத்துல தெரியும். ஸோ பார்வதியால வந்துட்டு மாஸ்க் போட்டுட்டு இருக்க முடியாது, அது மட்டும் உண்மை. ஸோ பார்வதி என்னெல்லாம் பண்றாங்களோ அதுதான் அவங்களோட ரியாலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரோட ஒரு வீட்டில் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா என்னால கண்டிப்பா முடியாது. கமருதனும் வந்துட்டு ரொம்ப எல்லை மீறி போறாரு. இவரை யார் தட்டி கேட்பான்னு தெரியல. கொஞ்சமாவது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கை கலப்புக்கு போகக்கூடாது, வாய் பேச்சோட நிறுத்துறதும் கிடையாது. வாய் பேச்சே வந்து ரொம்ப மோசமா இருக்கு, அதோட கை கலப்பு வேற ஆகுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம்ன்றத வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லி ஒரு எல்லோ கார்டு கொடுத்தாலோ இல்லை வார்ன் பண்ணாலோ தான் வந்து இது எங்கேயாவது ஸ்டாப் ஆகும். இல்லைன்னா கமருதன் உள்ள இருக்கிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா மாறிக்கிட்டே இருப்பாரு. ஸோ இது வந்து மற்ற கண்டஸ்டன்ஸையும் ட்ரிகர் பண்ணி அடிதடிக்குள்ள கொண்டு போகும். ஏன்னா எல்லாரும் அமைதியா இருக்க மாட்டாங்க, எல்லாரும் கை கலப்பு வேணாம்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அடிதடிக்கு போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரொம்ப ட்ரிகர் பண்றாரு, ரொம்ப பாடி ஷேம் பண்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் வார்ன் பண்ணி, சரி ரெட் கார்டு தான் கொடுக்க மாட்டீங்க, ஒரு எல்லோ கார்டாவது கொடுத்தா கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கும். விஜய் சேதுபதி அவர்கள் வராரு, ஒரு 15 நிமிஷம் கூட வந்துட்டு இந்த வீட்டு விஷயமா பேச மாட்டேங்கிறாரு, அதுக்கப்புறம் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்பொழுது கொஞ்சம் அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாம், கமருதனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்குறாங்களா, பார்வதி செஞ்ச விஷயங்கள் எல்லாம் தவறுன்னு சொல்றாங்களான்ட்டு. சுபிக்ஷா வந்துட்டு ஓகே, அவங்களோட கேம் பிளே ஸ்ட்ராட்டஜி அவங்க வின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சு வாங்கினாங்க, சரி. ஆனா தான் என்ன வாக்கு கொடுத்தாங்களோ அதை பண்ணியிருக்கணும் இல்லையா. கனிக்கிட்ட வந்து ஒரு வாக்கு கொடுக்குறாங்க, நம்ம வந்து 60-40 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு 60 உங்களுக்கு 40ன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் இப்படி நம்ம வின் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து காயின்ஸ் எல்லாம் போயிடும், காயின்ஸ் கம்மியாகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதானே நீங்க வந்துட்டு ஒரு கேமுக்காக ஏமாத்துறீங்க ஒருத்தரை, அது தப்பு தானே, அது செஞ்சிருக்க கூடாது. ஸோ கனிக்கும் அவங்க சொன்னதை செய்யல. தனக்கு ஹெல்ப் பண்ண வியானா, விக்கல்ஸ் விக்ரம் அவங்களுக்கும் ஒன்றும் செய்யலை இது வரைக்கும். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சுபிக்ஷா கையில இருக்கு. அவங்க நாமினேஷன் ஃப்ரீ ஆயிட்டாங்க, அவங்க வந்து இன்னொருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கலாம். பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு, அந்த முடிவை நீங்க இப்பவே சொல்ல வேணாம், நீங்க வந்துட்டு நாமினேஷன் டைம்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ என்னன்னா வந்து இந்த 4 நாள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நாள் வந்து எதுக்குன்னா, சுபிக்ஷா வந்து இப்போ அந்த வீட்டில் ஆடு மாதிரி நிறைய பேர் போய், அதாவது அவங்களுக்கு ஃபேவர் பண்ண எல்லாரும் போய் கேட்பாங்க, எனக்கு கூட அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு கூட அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பார்வதிக்கும் சுபிக்ஷாக்கும் நிறைய வாக்குவாதம் வரும். ஸோ இது மூலமா வீட்டில் கண்டென்ட் கிடைக்கும். அதுதான் வந்து பிக் பாஸ் எதிர்பார்க்குறாரு. அந்த மாதிரி சண்டைகள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. இப்போ சும்மா இருக்க மாட்டாங்க பார்வதி, ஏன்னா வந்து கனியை ஆல்ரெடி சுபிக்ஷா ஏமாத்திட்டாங்க. ஸோ இதை பார்த்துட்டு உட்காந்த பார்வதிக்கு வந்து பொறி தட்டியிருக்கும், ஓகே சுபிக்ஷா வந்து நம்மளை ஏமாத்திடுவாங்க அப்படின்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம கனி வேற நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேட்டப்போ என்ன நம்பி விக்கல்ஸ் விக்ரமோ வியானாவோ இருக்காங்க, கெமியும் இருக்காங்க, ஸோ நான் அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல வந்து பார்வதி நேம் வரவே இல்லை. ஸோ பார்வதி இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்களா சுபிக்ஷா அவங்க சும்மா விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு? கண்டிப்பா இல்லை. ஸோ ஒரு பெரிய சண்டை உள்ள நடக்க போகுது சுபிக்ஷாக்கும் பார்வதிக்கும். எப்படி எப்படி ஆக போகுதுன்னு பார்க்கலாம். சுபிக்ஷாவும் வந்து லேஸ்பட்ட ஆள் கிடையாது, அவங்க அதெல்லாம் வந்து தாக்கு பிடிக்கிற ஆள் தான். ஸோ இருந்து பார்க்கலாம், நிறைய எக்ஸைட்டிங் திங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டா 2 பேர் வர போறாங்களாம். அது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரஜன் அண்ட் சாண்ட்ரா. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமருதனை இந்த வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஏதாவது வார்ன் பண்ணுவாரா, கேட்பாரா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல திரும்ப மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.